பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் செல்வதாக முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அக்டோபர் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருக்கிறார். மேலும் விவரம். ஷியாம், வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே 25ஆம் தேதி தென்காசி செல்வதாக திட்டமிட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சி மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் தென்காசி செல்ல இருக்கின்றார். அதைவிட முக்கியமாக வரக்கூடிய 30ஆம் தேதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த ஜெயந்தி விழா நடைபெற இருக்கின்றது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று அவர் மரியாதை செலுத்த இருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய அந்த குரு பூஜை விழா என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்களால் விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கம். தமிழகம் முழுவதும் கூட தேவர் அவர்களுடைய சிலைக்கு தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் பல சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு அதிலே மரியாதை செலுத்துவார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு நேரடியாக பசும்பொன் செல்ல இருக்கிறார் என்ற அந்த முக்கிய தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் 29ஆம் தேதி காலையிலே சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் அவர் தூத்துக்குடியிலிருந்து தென்காசி செல்கிறார். தென்காசி மாவட்டத்திலே ஆலங்குளத்தில் அவருக்கு வரவேற்பு கொடுக்க இருக்கிறது. அதன் பிறகு குற்றாலம் சுற்றுலா மாளிகையில் தங்கிவிட்டு மாலை 4 மணிக்கு நடைபெறும் அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாலை மார்க்கமாக ராஜபாளையம் வழியாக மதுரை சென்று இரவு தங்கும் அவர் மறுநாள் 30ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறக்கூடிய தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். பெருந்திரளாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.